உலகின் மிக பழமையான ஆன்மீக நகரமான காசி என்ற வாரணாசியில் ஒவ்வொரு நாளும் தானாகவே வளர்ந்து வரும் ஒரு அதிசய சிவலிங்கம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அங்குள்ள மதன் குரோ பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தில்பாண்டேஸ்வரர் மகாதேவ் திருக்கோயிலில்தான் இந்த வியப்பூட்டும் ஆன்மீக அதிசயம் தினமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கல்கி ஆன்லைன் தீபம் இதழின் விவரங்களின்படி இங்கு மூலவராக வீற்றிருக்கும் சிவலிங்கம் ஒவ்வொரு நாளும் அதாவது ஒரு எள்ளின் அளவிற்கு தானாகவே வளர்ந்து கொண்டே போகிறது. அது மட்டுமன்றி ஒவ்வொரு ஆண்டும் வரும் மகா சிவராமன் திருநாளில் இந்த லிங்கம் ஒரு அரிசி அளவிற்கு நெல் அளவு நீளத்தில் கூடுவதாக இத்தலத்தின் விசேஷ ஐதீகம் கூறுகிறது. இங்குள்ள சிவலிங்கம் மனிதர்களால் செதுக்கப்பட்டது அல்ல, இது தன்னிச்சையாக பூமியில் இருந்து தோன்றிய ஒரு சுயம்பு லிங்கமாகும். இத்தல இறைவனுக்கு ஏகாம்பன் என்ற மற்றொரு திருநாமமும் உண்டு. புராண வரலாற்றின்படி இப்பகுதி முழுவதும் ஒரு காலத்தில் எள் செடிகள் நிறைந்த காடாக இருந்தது. ஒருமுறை ஏழை எள் வியாபாரி ஒருவன் தான் கொண்டு வந்த எள் மூட்டைகளை இங்குள்ள ஒரு இடத்தில் குவித்து வைத்தான். அப்போது அந்த எள் குவியலுக்கு நடுவே இருந்து ஒரு பிரம்மாண்ட சிவலிங்கம் சுயம்புவாக வெளிப்பட்டது. அந்த எள் பாத்திர வியாபாரிக்கு காட்சி தந்ததால் இவருக்கு தில்பாண்டேஸ்வரர் என்று பெயர் வந்தது. வியாபாரி தான் கொண்டு வந்த எள் எண்ணெயைக் கொண்டே நல்லெண்ணெய் இந்த லிங்கத்திற்கு முதலில் அபிஷேகம் செய்து வழிபட்டார். இன்றும் இத்தல ஈசனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது மிக விசேஷமாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் மற்றொரு பிரம்மாண்ட சிறப்பு இதன் தற்போதைய அளவுதான். தரையிலிருந்து சுமார் 15 அடி உயரமும் அதே அளவில் அகலமும் கொண்டு காசியிலேயே மிக விசேஷமான பெரிய லிங்கங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. ஆரம்ப காலத்தில் இந்த லிங்கம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டே சென்றதால் ஒரு கட்டத்தில் உலகமே இதன் அளவால் நிறைந்து விடுமோ என்று தேவர்கள் அஞ்சி நடுங்கினர். இதனால் தேவர்களின் வேண்டுதலுக்கு இறங்கிய சிவபெருமான் இனிமேல் இந்த லிங்கம் தினமும் ஒரு எள்ளின் அளவும் சிவராத்திரியன்று ஒரு அரிசி அளவும் மட்டுமே வளரும்படி கட்டுப்படுத்தியதாக தல வரலாறு கூறுகிறது. வரலாற்றுச் சான்றுகளின்படி இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த முகலாய மன்னன் அவுரங்கசீப் காசியில் இருந்த பல ஆன்மீக கோயில்களை சேதப்படுத்திய போது இந்த தில்பாண்டேஸ்வரர் கோயிலையும் அழிக்க முற்பட்டான். இந்த லிங்கம் நிஜமாகவே வளர்கிறதா என்பதைச் சோதிக்க அவுரங்கசீப் இந்த லிங்கத்தின் நடுவே ஒரு பெரிய இரும்புச் சங்கிலியை கட்டி பல யானைகளை வைத்து பலவந்தமாக இழுக்கச் செய்தான். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக சங்கிலி கட்டப்பட்ட அந்த இடத்திலிருந்து விந்தையாக உண்மையான இரத்தம் வழியத் தொடங்கியது. லிங்கத்திலிருந்து இரத்தம் வருவதைக் கண்டு பயந்த முகலாய படைகள் அங்கிருந்து அலறியெடுத்து ஓடின. யானைகள் இழுத்த சங்கிலியின் வடுக்களும் வெட்ட முயன்ற கோடரியின் தழும்புகளும் இன்றும் தில்பாண்டேஸ்வரர் லிங்க திருமேனியின் மீது வரலாற்றுச் சான்றுகளாக காட்சியளிக்கின்றன. காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் இந்த அதிசய தில்பாண்டேஸ்வரரையும் தவறாமல் தரிசித்து வருகின்றனர். வாரணாசி கேண்ட் இரயில் நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் வளரும் இந்த சிவபெருமானின் அதிசயத்தை நீங்களும் நேரில் பார்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.